முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து பார்க்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, அமெரிக்காவுடனான கலந்துரையாடலே தீர்வை வரை குறைப்புக்கு காரணமாகும். அதிகபட்ச சலுகைகளை பெறுவதற்கு பேச்சுவார்த்தைகள் தொடரும், ஜனாதிபதி அனுர கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி அவர்கள் நேற்று இடம்பெற்ற முக்கியமான கலந்துரையாடலில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரி விகிதத்தை 44 வீதத்திலிருந்து 30 வீதமாக குறைக்க முடிந்திருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அதன்போது இந்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தகம், சமூக மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களில் முன்னேற்றம், தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை வரி கொள்கையை செயல்படுத்துவதால் எதிர்கொள்ளும் போகும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி, கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்போடும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சவாலான நேரத்தில் அதன் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதி செயற்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே.ஏ. விமலேந்திர ராஜா, ஜனாதிபதி சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ உட்பட ஏற்றுமதி துறையின் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் என்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது என்பதும் முக்கியமான தகவலாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.